சிறிய உரை. மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் அரங்க மகாதேவன் அவர்கள் 1963ஆம் ஆண்டு சென்னையில் திரு மா அரங்கநாதன் திருமதி கிருஷ்ணம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்த இவர் கூட்டங்கள், கருத்தரங்கங்களில் பங்கேற்று பல பாராட்டுகளை பெற்றவர். சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்து தமிழ்நாடு பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்தார். ஆண்டிலிருந்து மறைமுக வரிகள், சுங்கம் மற்றும் மத்திய கலா விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்று சிவில், கிரிமினல், அசல் மற்றும் ரிட் வழக்குகளில் தனது சட்டப்பணியை தொடர்ந்தார். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் கூடுதல் அரசு வழக்கறிஞராகவும் இந்திய அரசின் மூத்த நிலை வழக்கறிஞராகவும் 18,000க்கும் மேற்பட்ட வழக்குகளை நடத்தியுள்ளார். அவற்றில் 500க்கும் மேற்பட்ட வழக்குகள் இதழ்களில் பதிவாகியுள்ளன. 25 வருட அனுபவத்தோடு இந்தியாவின் மதிப்புமிக்க உயர்நீதிமன்றங்களில் ஒன்றான சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக 2013ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், கருத்து மற்றும் பேச்சு சுதந்திரம், 3ஆம் பாலினத்தவரின் உரிமைகள், இயற்கை விவசாய நிலங்கள், கனிம வளங்கள், கோயில்கள் மற்றும் இந்தியாவின் கலைச்செல்வங்களை பாதுகாத்தல், சிலைகள், சிற்பங்களை மீட்டெடுத்தல், திருக்குறளை பாடத்திட்டத்தில் சேர்த்தல், ஊனமுற்ற பெண்கள் விளையாட்டு வீரர்களின் உரிமைகளை காத்தல் போன்ற பல்வேறு வழக்குகளில் நீதியரசன் மகாதேவன் அவர்கள் பல குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். இப்படிப்பட்ட சமூக அக்கறையும் ஆற்றலும் திறனும் கொண்ட நமது நீதியரசரின் தந்தை திரு மா அரங்கநாதன் அவர்கள் ஒரு சிறந்த தமிழ் எழுத்தாளர். அவரது பெயரில் ஆண்டுதோறும் இலக்கிய படைப்பாளர்களுக்கு மா அரங்கநாதன் இலக்கிய விருது என்ற விருதினை வழங்கி கௌரவித்து வருகிறார். நம் பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதி அரங்க மகாதேவன் அவர்களை தலைமையுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். நிலம், நீதி என்று குறிப்பிட்டுவிட்டு அதற்கு இணையானது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்ற தலைப்போடு இந்த ஆவணப்படத்தை உருவாக்கிய ரவி சுப்பிரமணியம் அவர்களோடும் விழாவை துவக்கி வைத்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய திருமதி சாந்தி துரைசாமி, திரு பி சி துரைசாமி அவர்களோடும்